ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில், அது வந்து தனுஷ் படம், திருச்சிற்றம்பலம் படத்தோட ஆடியோ லான்ச் நினைக்கிறேன், அல்லது அதற்கு முந்தைய தனுஷ் படமாக ஏதாவது இருக்கலாம். அதில் தனுஷ் பேசுனது ஹைலைட். அது எந்த படமாக இருந்தானே அவர் சொல்கிறாரு, இப்போலாம் வந்து ஸ்கூல் ஃபீஸு கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சு. ஸோ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் மக்களை பற்றி சொல்ல, இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்ட தவிக்கிற அந்த மிடில் கிளாஸ் பீப்புளை பற்றி சொல்ல, அவர் தனக்கே அது கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்துருந்தாரு. எப்படி ஒரு படத்துக்கு 30 கோடி 40 கோடி சம்பளம் வாங்குற தனுஷே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னார். பிடிச்சி வெளுன்னு வெளுக்க ஆரம்பித்தாங்க தனுஷை. அதுவும் கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க. சரி, அப்போ திருந்தினாரா? கிடையவே கிடையாது. இந்த குபேரா படத்தையும் ஆடியோ லான்ச்சும் பார்த்தீங்க. அதாவது 1000 ரூபாயில் சம்பாதிக்கனுக்கு 1000 ரூபாயில் கடன் இருக்கும், லட்ச ரூபாயில் சம்பாதனுக்கு லட்ச ரூபாயில் கடன் இருக்கும், கோடி ரூபாய் சம்பாதனுக்கு கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு பெரிய ஞானி மாதிரி தத்துவம் பேசுனாரு. ஒரு பழைய தத்துவம், இத்து போன தத்துவம்னு வச்சிங்களேன். அதை பேசி அவருக்கு கோடி கணக்காக கடன் இருக்கா, அவர் ரொம்ப ஏழ்மையில் இருக்காராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டார். அதுக்கும் பிடிச்சி தனுஷை கழுவி ஊற்றிட்டாங்க. இப்பவும் ஊற்றி தான் இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகைனா, தனுஷை தொடர்ந்து நம்ம ஜெயம் ரவி என்கிற ரவிமோகன் பார்த்தீங்கன்னா மேடையில் ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. என்னென்னா, இந்த 3BHK அப்படிங்கிற படத்தோட ப்ரெஸ் மீட்டு, அதில் வந்து சீஃப் கெஸ்டாக நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் மிக முக்கியமாக நம்ம ரவிமோகன் வந்தாருன்னு வச்சிங்களேன். அதில் பாருங்க, அவர் பேசின பேச்சு என்னமா, அதாவது இந்த படத்தில் வந்து சொந்த வீடு கட்டுறதை பற்றின ஒரு கஷ்டத்தை எடுத்திருக்காங்க. வாடகை வீட்டில் வசிக்கிறதோட கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு படம் எடுத்திருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நான் பிறந்ததுலேருந்தே வாடகை வீட்டில் இருந்ததே கிடையாது, சொந்த வீடு தான் அப்படின்னு சொல்லுறாரு. அப்படியே சொல்லிட்டு வந்தவர். ஆனால் இப்போது நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த படத்தில் அந்த கதை பாத்திரங்கள், கதை மாந்தர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ மக்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது அவங்க என்னென்ன கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸை என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு வாய் கூசாமல் சொன்னார். ஏப்பா, மக்கள் எல்லாமே 2000 ரூபா வாடகைலேருந்து 6000, 8000, 10,000, ஏன் 5000 வாடகை வரைக்கும் கொடுக்குற எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களும் நீங்களும் ஒன்றா? நீங்களும் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் வாடகை மாதம் மினிமம் 20 to 25 லட்சம் இருக்கும். அந்த ஆடம்பர வாடகையில் இருக்க நீங்களும் அடித்தட்டு மக்களும் ஒன்றா அப்படின்னு சொல்லி ரவிமோகனை வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த வீடியோவை பாருங்கள். ரவிமோகன் பேசுறது சரியா தப்பாக இருந்தால் நீங்களும் வெளுக்கலாம், அது உங்கள் உரிமை. சரி அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் தப்பாக சொல்லலையே அப்படின்னாலும் அதை நீங்கள் ஆதரிச்சும் கமெண்ட் பண்ணலாம்.